மக்களே பாருங்க, நான் உங்க கீழே மாறி என்ன ப்ரோ நீங்க பில்டிங்ல தானே ஜெல்லி ஏத்துவீங்க, இப்ப என்ன ப்ரோ புதுசா ட்ரக்லாம் ஜெல்லி ஏத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? அது ஒன்றும் இல்ல மக்களே, தொடர்ந்து ஒரு வாரமாவே எந்த ஒரு பில்டிங்லயும் ஜெல்லி கல்லு மண் இது ஏத்துற வேலையும் இல்லவே இல்லை. அதனால திடீர்னு எங்க பேர்ப்பா எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, தம்பி இது போல திடீர்னு ஒரு பில்டிங் ஜெல்லி கேட்கறாங்க ஒரு யூனிட், வாட தம்பி நீ இந்த ஒரு ஜெல்லி அந்த ட்ரக்ல ஏத்துட்டா உனக்கு 300 ரூபா காசு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் நானே சரி வீட்டுல சும்மா தானே இருக்கும், சும்மா இருந்தா யாரு இந்த 300 ரூபா காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு யூனிட் ஜெல்லியை இந்த ட்ரக்ல ஏற்றி வந்திருக்கேன் மக்களே. நான் 12 மணிக்கு இந்த ஜெல்லி அள்ளி ட்ரெக்கில் கொட்ட ஆரம்பிச்சு ஒரு 2:30 மணிக்கு தான் மக்களே ட்ரெக்கில் அள்ளியே கொட்டினேன் ஃபுல்லா. ஏன்னா அந்த அளவுக்கு வெய்யானால இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் என்ன ப்ரோ இது ஏதாவது கஷ்டமா ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இது ஏதாவது ரொம்ப கஷ்டம் தான் மக்களே. ஏன்னா அடிக்கிற வெயில்ல சவுலால குனிஞ்சு ஜெல்லியே எழும் போது எப்படிலாம் முதுகு வலிக்குன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி முதுகு வலிக்குன்றதெல்லாம் பார்க்காம குனிஞ்சு சவுலால கொஞ்சமா ஜெல்லி அள்ளி ட்ரெக்கில் கொட்டி தான் இன்னைக்கு நான் இந்த ஒரு யூனிட் ஜெல்லியை ட்ரெக்கில் ஏற்றிட்டு 300 ரூபா காசு வாங்கிட்டேன் மக்களே செலவுக்கு. அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் சம்பாதிக்கிறேன். ஆமா மக்களே. மக்கள் அது இல்லாம உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங்கு ஜெல்லியோ இல்ல மண்ணு ஏதாவது தேவைப்பட்டுச்சா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. எங்க பிற்பாடு ஜெல்லி மண் எல்லாமே இருக்கு, நான் ஏற்றி விடுவோம். அவங்க உங்க வீட்டிலே இறக்கிடுவாங்க. மறக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல ஜெல்லியோ இல்ல மண்ணு ஏதாவது தேவைப்பட்டுச்சா மறக்காம கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க மக்களே. அப்பதான் எனக்கும் ஜெல்லியும் மண்ணும் ஏத்துற வேலை கிடைக்கும், எனக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும். சரியா மக்களே, நான் ஏற்றி விடுவேன். எங்க பேர்ப்பா உங்களுக்கு எந்த பில்டிங்ல கேட்குறீங்களோ அவங்க வீட்டிலே இறக்கிடுவாங்க. சரியா மக்களே, பாய்.